Hello guys, okay, welcome to the second session. Okay, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கீ லெவல்ஸ். அப்படி கீ லெவல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க முந்தி என்ன என்ட்ரியாக இருந்தாலும் சரி, அது கீ லெவலில் டச் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போது தான் அது கை ப்ராபபிலிட்டியான என்ட்ரி. ஸோ எப்போவுமே எந்த என்ட்ரி எடுக்கும் போதுமே நமக்கு இதில் நம்மளுக்கு வந்து அது மைண்ட் செட்டில் கட்டாயம் இருப்போம். அது இல்லாமல் ட்ரேட் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து நிறைய ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகுறது. ஓகே, நம்ம லைவ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது அது சம்மந்தமாக நம்ம டீப்பாக வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீ லெவல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ லெவல்ஸ் பயணி இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து தெரியும் ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட பிஹேவியர். ஒரு கேண்டில் ஸ்டிக் எடுத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து 4 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ, ஒசியேட்டட்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து பேசிக்காக வந்து ட்ரேடிங் கைகளுக்குள்ள வாக்குகளை பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்படி என்று சொல்லி நம்ம பேசிக்கில் இருந்து போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வந்து ஓகே, இது வந்து பிக். நெக்ஸ்ட் வந்து ஓகே, எப்படி வரைஞ்சிக்கலாம். இது வந்து பாடி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். கலர் ஓகே, ஒப்பாசிட்டி ஓகே. இது வந்து புல் கேண்ட். இதோட ஓப்பன் எது, க்ளோஸ் எது, ஹை எது, லோ எது. ஸோ இங்கே வந்து ஓகே, இது வந்து என்ன, இது வந்து புல் கேண்டில்னுடைய இது வந்து க்ளோஸ். ஓகே, க்ளோஸ், இது வந்து க்ளோஸ். இது வந்து என்ன, புல் கேண்டில் தானே. இது வந்து என்ன, இது வந்து ஓப்பன். ஓகே, இதோட ஹை எது, லோ எது, இது வந்து ஹை. இது லோ எது, இது வந்து இதோட லோ. மேக்ஸிமம் இங்கே மட்டும் ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேசிக். இங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம். ஸோ ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, இப்போ ஹீலோஸ் எப்படி போமாதுன்னு சொல்லி பார்க்கலாமா. இதில் வந்து ஓகே, ஒரு புல் பேண்டில் ஃபோமா வரைஞ்சிக்கலாம். ஒரு புல் இதை வந்து ஈட் பண்ணுற மாதிரி. ஓகே, இதை வந்து விழுங்குறன்னு சொல்லுவாங்க. விழுங்குறன்னா எங்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. இந்த எங்கல்ஃபின் ஸ்ட்ராட்டஜிலையுமே தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கல்ஃப் நம்ம வந்து தமிழில் விழுங்குதல்னு சொல்லுவோம். ஈட்டிங்னு சொல்லலாம். ஈட்டர் கேண்டில்னு சொல்லலாம். இதோட ஓப்பனை வந்து ஒரு பியரிஸ் கேண்டில் வந்து விழுங்குனா என்ன, இது வந்து கீழே விழா போமாகும். ஸோ அதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இது ஒரு பியரிஸ் கேண்டில். இங்கே ஓப்பன் ஆனால், இங்கே க்ளோஸ் ஆனால் எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகும், இங்கே தான் அதே சேம் லெவலுக்கு தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகி என்ன செய்யுது, சேஞ்ச் பண்ணும் கலரும் ரெட் கலர். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், கிளியராக பாருங்கள். இது வந்து ஓப்பன், இது க்ளோஸ் இந்த புல் கேண்டிலோட. அதே மாதிரி இந்த பியரிஸ் கேண்டிலோட ஓப்பன் இது, க்ளோஸ் இது. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த புல்லிஷ் கேண்டிலோட இங்கே வந்து இந்த பியரிஸ் கேண்டில் வந்து ஈட் பண்ணிட்டு இந்த ஓப்பனை இங்கே க்ளோஸ் வச்சு ஈட் பண்ணிட்டு. ஸோ அதனால் இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஹீலர். இப்படி ப்ரைஸ் இப்படி போய் மேக்ஸிமம் இப்படி போயிட்டு டச் பண்ணிவிட்டு கீழே லெவல் ப்ரெஸ் பண்ணுறது வந்து தியரி. ஓகே, இதை வந்து கீழே லெவல் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. இது வந்து டைப் 1. இது டைப் 2 இருக்கு சொல்லி பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி இதே போல தான் டைப் 2. இங்கே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. ஒரு இது வந்து,
ஓகே, ஒரு புல்லிஷ் கேண்டில். இதோட ஓப்பன் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து எங்கள் எங்கள் பானையறதோட ஓப்பன் வந்து நமக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஒரு கீ லெவல்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நமக்கு இது வந்து அடுத்த ஹேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் வந்து அதால் வந்து இதோட ஓப்பன் வந்து எங்கள் பண்ண முடியல. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு அதுக்கு இது வந்து எங்கள் பண்ண முடியல. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் வருது. நெக்ஸ்ட் கேண்டில் என்ன செய்யுது, இதோட ஓப்பனாக எங்கள் பண்ணுது. நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி இதை வந்து உங்களுடைக்கு. ஸோ பாரு நமக்கு நெலிகம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஹேண்டில் சைஸ் வந்து லைவில் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, இந்த ஓப்பனை வந்து உடைச்சவர் யார்? இவர் இல்லை, இவர் தான். இப்போ இவரோட ஓப்பன் தான் நமக்கு வந்து ஈலவர். ஸோ ப்ரைஸ் வந்து பிட் போயிட்டு பண்ணிட்டு கீழே போவோம். ஓகே, இதை வந்து இது வந்து பேசிக்ஸ் 10 டைப்ஸ் தான் இருக்குது. இதில் 3 கேண்டில் டைப்ஸ் இருக்கு. ஆனால் வந்து அது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செய்யலை. நான் டெஸ்ட் பண்ணி டெஸ்டிங்கில் சொல்கிறேன். இதே மாதிரி 1 2 செகண்ட் தேர்ட் கேண்டில் வந்து இந்த செகண்ட் கேண்டில் வந்து இந்த உடைக்காமல் தேர்ட் கேண்டில் உடைக்கும் போது அதோட கிரேப் லெவல் இருக்கும், ஓப்பன் லெவல் இருக்கும். அது வந்து அவ்வளோவுக்கு அக்யூரேட்டாக வந்து இந்த இதில் வந்து எது அக்யூரேட்ன்னு சொன்னால் வந்து இது வந்து பி செட்டப் வந்து சொல்லலாம். இப்போ லைன் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணும்போது தெரியும். இதை வந்து பி கேட்டகரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை வந்து ஏ கேட்டகரின்னு சொல்லுவோம். என்ன சொன்னால் இது வேலை செய்கிற அளவு இதை விட இதுக்கு பின் ரேட் அதிகம். ஸோ புரியுது நான் சொல்கிறது. இதை வந்து இதோட ஓப்பன் ப்ளஸோட வச்சு நம்ம வந்து கீ லெவல்ஸை எப்படி ஃபைன் கண்ட்ரோல்னு சொல்கிறது இப்படி தான் நடக்குது. இதே மாதிரி தான் சேமஸ் வியர்எஸுக்கும் பெரு ஸ்கேனில் வந்து இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து எங்களுக்கு அந்த லெவலில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம், அதை கீழே விட வச்சு. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஏன்னா ஓகே, நம்ம வந்து பாடி இது வந்து பியரிஷ் கேண்டில். ஓகே, இந்த பியரிஷ் கேண்டிலோட ஓப்பன் இது ஓப்பன், இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ், இது வந்து ஹை, இது வந்து லோ. ஓகே, இப்போ வந்து இதோட ஓப்பனை வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து எந்த பண்ணப்படும் அப்படி பாரு. இதோட பச்சை காக்கு. ஓகே, இங்கே பாருங்க, இவரோட ஓப்பனை வந்து இவர் மேலே க்ளோஸ் வச்சுக்கார். ஸோ இதோட கீழே உள்ளது உங்களுக்கு புரியுதா? ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மேகியா சொல்ல முந்தி. ஓகே ரைட், இது வந்து இவரோட கீழே ப்ரைஸ் என்ன செய்யும், இந்த மாதிரி வந்து டச் பண்ணிட்டு அப்புறம் மேலே போட்டு. ஸோ இதே மாதிரி தான் 2 ஹேண்டில் வச்சு நம்ம வந்து இதோட பிளான் பண்ணுறோம். வந்து 15 ஒரு பியரிஷ் கேண்டில் அதோட பாடி இதே மாதிரி அடுப்பது வந்து இதில் வந்து எங்கள் கண்போடு 2 பேனல்ஸ் தான். ஒன்றையாவது ஹேண்டில் அளவரால் எங்கள் பண்ண முடியலை. அதனால் 2 ஹேண்டில் வந்து சாப்பிடுது. ஓகே, ஈஸியாக எவ்வளோ எங்கள் வந்து நம்ம மொழி நடையில் வந்து நீங்கள் வந்து அந்த விஷயங்களை புரிஞ்சு வச்சுருந்தாக்கா பெரிய பெரிய ரேடர்ஸ் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழப்பி சொல்லுவாங்க. அப்படியான விஷயங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க, பார்க்காதீங்க. பொதுவாக உங்களுக்கு என்னென்ன விளங்குவோ அதை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து மார்க்கெட்டை வந்து வெரி வெரி பேசிக்கை வச்சு நம்ம வந்து ட்ரேட் அழகாக சம்பாதிச்சுட்டு போய்க்கலாம். பெரிய பெரிய விஷயங்கள் மற்றால இதை குத்தத்தாலாம் கிடைச்சிட வர
ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து எப்படி இங்கே வந்து பாருங்க, இவரோட ஓப்பனை வந்து யார் ஒரு சாப்பிட்ருக்க எங்கள் பண்ணிக்க பாருங்க, ஈட் பண்ணிக்கிற இந்த ஹேண்டில். ஸோ இவரோட ஓப்பன் இது இங்கே, இதுதான் வந்து நம்மளோட கீழே. ஸோ இப்படி ப்ரைஸ் வந்துட்டு இப்படி போகும். ஸோ இங்கே தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் வேலை செய்ய போகும். ஏன்னா நம்ம இண்டிகேட்டர் வேலை செய்ய போகும். இந்த மாதிரி இடத்துல இண்டிகேட்டர் வந்து ஓகே வந்துட்டாங்க வைஎஸ், ஓகே வந்துட்டாங்க செல்லஸ் என்று சொல்லும்போது தான் நம்ம கண்ணை முடித்து வை செல் பண்ணுங்க. நல்லா வந்து மேலே மாற்றி போகும். செல் என்று சொன்னால் இல்லை அழகாக போகும். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ லைவ் மார்க்கெட்டில் பார்த்துடலாமே. ஓகே, அவ்வளோதான் வந்து கீ லெவல் கான்செப்டாக இப்போனா கீ லெவல் உருவாகுது. அதுக்காக வந்து நம்ம செட்டப் ஃபைன் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கீ லெவலில் எதிர்பார்க்கக்கூடாது. கீ லெவலில் கொஞ்சம் பேசிக்காக வந்து கீ லெவலில் ஏதாச்சும் ஒரு கீ லெவலில் டச் ஆகிட்டு ப்ரைஸ் வந்தது ஒரு செட்டப் வந்தாலும் நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரி மோட பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து சார்ட்டை பார்க்கலாம். சார்ட்டுக்குலாம் வரைஞ்சிருக்கேன். ஓகே, அப்புறம் உங்களை டிலீட் பண்ணிடலான்னு ரைட். ஓகே ஓகே, நம்ம இப்போ லைவ் சார்ட்டில் வந்து எப்படி வந்து கீ லெவல்ஸ் உருவாக்கின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு கீ லெவல் பாருங்கள் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குண்டு. அழகா இந்த கீ லெவல் ரியாக்ட் ஆகி அப்படின்னு நிறைய பிப்ஸ், ஐ திங்க் 2500 பிப்ஸு கிட்ட இந்த கீ லெவல் நமக்கு கொடுத்துரு. கன்ஃபர்மேஷன் நம்மள கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர்லேயும் வந்தது, ஸ்னைப்பர் எண்ட்லேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தது. அங்கே மார்க்கெட் மேலே போகவே இல்லை, ஃபுல்லாக கீழே விழுந்தது. ஸோ இது ஒரு கீ லெவல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி ஜஸ்ட்டுக்கு டெய்லியில் பார்ப்போம். ஒரு 4 ஹவர் 1 ஹவரில் பார்த்துடலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 30 மினிட்ஸுக்கு கீழே லெவல் பார்க்க வேணாம். 30 மினிட்ஸும் ஓகே, கன்வீனியன்ஸான டைம் ஃப்ரேம் தான். ஆனால் 1 ஹவர் 4 ஹவர் 1 ஹவரும் தேவையில்லை. 4 ஹவர் டெய்லி வீக்லி தான் மெயினாக ட்ரேடர்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் போர்டுக்கு வந்து நம்ம 1 ஹவர் பார்க்கலாம், 30 மினிட்ஸும் பார்க்கலாம். என்ன போலட்டைல் தானே, அந்த இடத்துல இது நம்ம ஒரு 100 200 பிப்ஸ் வந்து அழகாக ஸ்கெல்ப் பண்ணலாம். ஸோ நம்ம செட்டப் செல் ஃபைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரோட லோ ஓப்பனை யார் ஹீட் பண்ணியிருக்கா இவர். ஸோ இவரோட ஓப்பன் வந்து கீழே. அதே மாதிரி இவருக்கு இல்லை, இவருக்கு. ஸோ இவரோட ஓப்பனை யார் ஹீட் பண்ணிக்கா இவர். ஸோ இது ஒரு கீழே. ஓகே, இது ஒரு கீழே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து இவரோட லோவை யார் பாருங்கள் எங்கே ரியாக்ட் ஆகிக்கிண்டு கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த இவரோட கொஞ்சம் பெருசாக பிடிக்கிறேன் பாருங்க. இந்த ஹேண்டிலோட ஓப்பனை வந்து யார் ஹீட் பண்ணியிருக்கா இவரா வடிவா ஹீட் பண்ணிக்க இவர் அழகா தெரியும். ஸோ இவரோட ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இவரோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள். அந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ கீழே நான் மார்னிங் உங்களுக்கு குரூப்பில் ஓத்துந்தேன் டெய்லி டிரெக்ட் சொல்லி. இதுதான் நம்ம கீழே இங்கே பட்டத்துக்கு அப்புறம் இங்கே செட்டப் பண்ணி வந்தது 5 மினிட்ஸில் ஹெச்என்எஸ். அதே வந்து ஒரு 300 மேலே டிப்ஸ் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கீ லெவல் ஃபைன்ஸ் பண்ணணும். நிறைய பார்க்கலாம் நம்ம, நோ இஷ்யூ. இவரோட ஓப்பன் யார் இந்த இல்லை, இதோட கீழே எங்கே இவரோட க்ளோஸ் இதோட க்ளோஸ். இவரோட நம்ம பார்த்தோம். படத்தில் வந்து இவருக்கு இருக்கா? எஸ், இவரோட ஓப்பனை யார் இது பண்ணியிருக்காங்க? இவர் இல்லை. இங்கே பாருங்க, நம்ம பார்த்த செகண்ட் கேண்டு எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இங்கே பாருங்க, இவர் வந்து இவரோட ஓப்பனர் இவர் ஹீட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஓப்பன் வந்து நமக்கு கீழே ரியாக்ஷனை பாருங்க, அழகாக ரியாக்ஷன் நடந்து அங்கே பட்டு கீழே வந்துடு. ஸோ நம்ம இடங்களை பட்டு வரும்போது வர செட்டப்ஸை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இவருக்கு பாருங்க, இவரோட ஓப்பனை யார் சாப்பிட்ருக்கா? இவர். ஸோ இவரோட ஓப்பன் அது இங்கே இருக்கு.
இது ஒரு கீ லெவல் பார்த்தீங்களா, இங்கேயும் கீ லெவல். இந்த ஹேண்டில் விழுங்கினத்தால் இவர் கீ லெவல், இந்த ஹேண்டில் விழுங்கினத்தாலையும் இவர் கீ லெவல். ஸோ இந்த ஹேண்டில் விழுங்கினத்தாலையும் இவர் 3 ஹேண்டில் விழுங்கிருக்கார். ஸோ பாரு எவ்வளோ ஸ்ட்ராங்கான இவர் கீ லெவல்னு சொல்லி, அது இங்கே பட்டு இவர் மேலே போய்க்கார். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி 4 ஹவருக்கு பார்த்துலாம். 4 ஹவரில் ஓகே, இவரை யார் ரீட் பண்ணியிருக்கா இந்த ஹேண்டில்? இப்போ லேட்டஸ்ட்டாக பார்ப்போம் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இவரை யார் ரீட் பண்ணியிருக்கா? இவர். ஸோ இவரில் ஓப்பன் கீழே இன்னும் டச் ஆகல், மேபி அங்கே வந்து டச் ஆகிட்டு இன்னும் செட்டப் கிடைக்க முடியுதுன்னா நம்ம அழகாக பை போகலாம். இவரோட ஓப்பனை யார் ரீட் பண்ணல, இவரோட ஓப்பனை யார் ரீட் பண்ணியிருக்கா? இவர் ரீட் பண்ணிக்கார். ஸோ இது ஒரு கீழே இவர் வந்து ஈட் பண்ணியிருக்காரு. இவரோட ஓப்பனை யார் ஈட் பண்ணியிருக்கா? இங்கே பாருங்க, இவரோட ஓப்பனை யார் ஈட் பண்ணியிருக்கா? இவரா? இல்லை இவர். ஸோ இவரோட ஓப்பன் வந்து கீழே, இங்கே பாருங்க கீழே இங்கே பிரேக் ஆகிது. பட் அதுக்கப்புறமா அது ப்ரெஸ் அன்ப்ரெஸ் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் அது இப்போ சொல்லித்தரேன் பாருங்க. இவர் வந்து இதுக்கு ரியாக்ட் ஆகலை, இவரை ப்ரோக் பண்ணிட்டார். பட் திரும்பி அந்த மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது ப்ரெஸ் ஆனது, இன்னும் ப்ரோக்கன் ஆகிட்டார் அணி டச். இப்போ வந்து ஒரு அன்ப்ரெஸ். ஓகேயா? ஸோ பாருங்க எப்படி ரியாக்ட் ஆகிக்கிறது ஒரு கீழே. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட ஓப்பனை யார் ரீட் பண்ணிக்க? இவர். ஓகே, இவர் வந்து ரியாக்டால் ப்ரோக்கன் ஆகிட்டார். ப்ரோக்கன் ஆன அப்புறம் இங்கே பாருங்கள், இவர் ப்ரோக்கன் ஆகிட்டார். இந்த ஹேண்டில் பாருங்க, இவர் திருப்பி எதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்திக்க. ஸோ அதோட கீழே இப்போதான் ப்ரெஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இப்படி வந்து நிறைய நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு போகலாம். இப்படி 1 ஹவரில் ஃபைன் பண்ணுங்கள், 30 மினிட்ஸில் ஃபைன் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், எனக்கு குறைஞ்சபட்சம் 50 கீ லெவல்ஸ் மார்க் பண்ணி எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவோம். டேயிலேயே ஒரு 10, 4 ஹவரில் ஒரு 10, 1 ஹவரில் ஒரு 10. ஓகே, ஒரு மினிமம் 30 கீ லெவல்ஸ் நீங்கள் எனக்கு மார்க் பண்ணி அனுப்போம். நீ பர்சனலாக அனுப்புங்க, அப்படி குரூப்பில் போடுங்க, எல்லோரும் சேர்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமான விஷயம், நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட் ரைட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட வந்து கண் வந்து ஐ வந்து ஷார்ப்பாக இருக்கும். செகண்டில் ரேட் எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் மிஸ் ஆயிரும் ரேட். ஸோ எவ்வளோ ஐயை ஷார்ப்பன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான உங்களை ஒவ்வொரு செஷன்லையும் நான் வந்து அதுக்கான சின்ன ப்ராக்டிஸ் தருவேன். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் ப்ராக்டிஸ். ஸோ இந்த செஷனில் நீங்கள் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறது எனக்கு வீக்லி whatever டெய்லி 4 hour 1 hour 30 மினிட்ஸ் வேணால் இந்த 4 டைம் ஃப்ரேம்லையும் 10 30 இல்லை 40 50 whatever உங்களால் எவ்வளோ முடியும், மினிமம் 30 எனக்கு வந்து நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் பர்சனலாக சென்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் அதை அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். உங்களோட டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு எதை சென்ட் பண்ணுங்கள். இல்லை எதுவும் புரியலைன்னு சொன்னால் எனக்கு பர்சனலாக அனுப்புங்க, whatever உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. எல்லாம் வந்து நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த சீசன் ஓகே தானே? நாளைக்கு வந்து அடுத்த சீசனில் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.